வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம வலிமிகா இடங்களில் இருக்கக்கூடிய தலைப்புகள் எடுத்துக்காட்டுகள் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நம்ம வலிமிகா இடங்களில் ஒரு 30 வலிமிகா இடங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதை தொடர்ந்து 31லேருந்து மீதம் இருக்கக்கூடிய வலிமிகா இடங்கள் எவை எவை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. நம்ம 30வதுலேயே பார்த்துருப்போம். என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ, நான்காம் வேற்றுமை உருவான கு, இந்த ரெண்டும் வெளிப்பட்டு வரும் பொழுது வல்லினம் மிகும், மற்றவை வெளிப்பட்டு வரும் பொழுது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்படின்னா என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அந்த இடத்துல வல்லினமானது மிகாது. சரிங்களா? பறவை பிடித்தான், தமிழ் படித்தான். பறவை ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு சார் அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இதுக்கு தான் சொல்லியிருப்பேன், இலை பறித்தேன் இலையை பறித்தேன்னு சொன்னாலே அது போல தான். பறவைங்கிற இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. பறவை பிடித்தான் அப்படின்னா பறவையை பிடித்தான் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வந்தால் தான் வெளிப்பட்டு வருது. சரிங்களா? இங்கே அந்த ஐ மறைந்து வந்திருக்கனால இந்த இடத்துல வல்லொற்று வரக்கூடாது. சரிங்களா? அதே போல் தமிழ் கூட்டல் படித்தான், தமிழை படித்தான் அப்படின்னா தான் அது இரண்டாம் வேற்றுமை விரி. இங்கே தமிழ் படித்தான் அப்படின்னு வந்திருக்கனால ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே என்னது? மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் பொழுதும் வல்லினம் மிகாது. ஆனால் அதே போல் தொகையிலுமே என்னது? வல்லினமானது மிகுந்து வராது. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது பாலோடு அப்படிங்கிறது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ணனோடு அப்படிங்கும் போதெல்லாம் அந்த ஒடு ஓடு வரும் பொழுது வல்லொற்று மிகுந்து வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் பொழுது. அதே போல் மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னா இந்த மூன்றாம் வேற்றுமை உருவானது மறைந்து வரும் பொழுதும் வல்லினமானது மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், கை கூட்டல் தட்டினான், இதை சேர்த்து எழுதும்போது கை தட்டினான். அப்போ வல்லொற்று மிகாமல் எழுதணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை தட்டினான் அப்படிங்கிறது கையால் தட்டினான். அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுதல்ல ஓர் எழுத்து ஒரு மொழியை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கை அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஆனால் இந்த தொடராக மொத்தமாக இந்த சொல்ல பார்க்கும் பொழுது என்னது? கை தட்டினான் அப்படின்னு என்னது? கையால் தட்டினான் அப்படின்ற பொருளை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அதில் ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருந்தால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை. இந்த இடத்துலையும் வல்லொற்று என்னது? மிகுந்து வரக்கூடாது. அடுத்து நம்ம 33வது பார்த்துடலாமா? நான்காம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. அதாவது நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் பொழுது வல்லினம் மிகும்னா என்னது? மறைந்து வரும் பொழுது வல்லினம் மிகாது. தெரிஞ்சதான். பாருங்கள், சிறை சென்றான், சிறைக்கு சென்றான். அப்போ நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தால் வல்லினம் மிகுந்து வரணும். சிறைக்கு குங்கிறது மறைந்து வந்திருக்கிறதால வல்லினம் வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், 34வது பாருங்கள், ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. பாருங்க, வரை பாய்ந்தான், அதாவது வரையிலிருந்து பாய்ந்தான். சரிங்களா? அதாவது அந்த ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்தாலும் வல்லினம் மிகாது, மறைந்து வந்தாலும் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், இருந்து இல் வந்திருக்கா, ஆனாலும் வெளிப்பட்டு வரல. இதை தான் நம்ம 30வதுலையும் பார்த்துருப்போம். ஒரு முறை பாருங்களே, 30வதுல பாருங்கள். இங்கே பாருங்கள், மரத்திலிருந்து பறித்தான், மலையில் நின்று பாய்ந்தான். அதான் என்னது? நம்ம வரையில் நின்று வரையிலிருந்து பாய்ந்தான். இதை எப்படி எழுதலாம்? மலை பாய்ந்தான் அப்படின்னு கூட எழுதலாம்ல. அப்படின்னாலும் இந்த இடத்துல வல்லொற்று மிகுந்து வராது. சரிங்களா? அது மாதிரி இன்று வந்தாலும் வல்லொற்று மிகுந்து வரலை. சரிங்களா? இங்கே பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம போயிடலாமா? அங்கே 34 பாருங்கள், வரை பாய்ந்தான், வரையிலிருந்து பாய்ந்தான், ரெண்டு இடத்துலையுமே வல்லொற்றானது மிகுந்து வரவில்லை. அடுத்து 35வது தலைப்பு பார்க்கலாமா? ஏழாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. சரிங்களா? ஏழாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. ஊர் தங்கினான் அப்படின்னா என்னது? ஊரின் கண் தங்கினான். சரிங்களா? ஊரின் கண் தங்கினான். இந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுந்து வராது. அதே போல் என்னது? வேற்றுமை தொகையிலும் வல்லொற்று மிகுந்து வராது. சரிங்களா? ஐ கு இந்த உருபுகள் வெளியே வந்தால் மட்டும்தான் வல்லொற்று மிகணும். மற்ற உருபுகள் வந்தாலும் மிகாது. சரிங்களா? அதே போல் இப்போ தொகையில் எந்தெந்த உருபுகள் மறைந்து வந்தால்னு பார்த்துக்கிட்டு வரோம். சரிங்களா? அடுத்து 36 பாருங்க. நிலைமொழி
உயர்திணையாய் அமையும் எந்த பெயர் தொகையிலும் வழி மிகாது. சரிங்களா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம், அக்ரிணியாக வந்தால் தான் வழி மிகுன்னு அதில் பார்த்துட்டு வருமா, அதை தான் இங்கே வந்து ஒரே பயனில் கொடுத்துட்டாங்க. நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னா, சரிங்களா, நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு பெயர் தொகையாக இருந்தால், பெயர் தொகைன்னு என்னது, 2 பெயர் வந்து வர்றது தான் வந்து என்னது பெயர் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலைமொழி உயர்திணையாக அமையக்கூடிய எந்த ஒரு பெயர் தொகையிலும் வல்லினமானது மிகுந்து வராது. பாருங்கள், தோழி கூற்று, நான் தலைவி கூற்றுன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் திருத்தொண்டர், திருக்கோயில், இந்த தோழி, திருத்தொண்டர் இது எல்லாமே வந்து நிலைமொழி உயர்திணையாக இருக்குது. சரிங்களா, அப்போ இவற்றை எடுத்து வரக்கூடிய எந்த பெயர் தொகையிலும் வந்துடுது கூற்று, திருக்கோயில் இதெல்லாம் சேரும் பொழுது வல்லினமானது மிகுந்து வராது. சரிங்களா, இங்கே பாருங்க, ஆசிரியர் சம்பளம், பெரியார் பேரன், என்னது ஆசிரியரது சம்பளம், இல்லைன்னா ஆசிரியருக்கு சம்பளம். ஆசிரியருக்கு சம்பளம் நம்ம அங்கே பார்த்துருப்போம் இங்கே 4ஆம் வேற்றுமை தொகையில். அப்போ என்னது, இந்த இடத்துலையுமே வந்து பெரியாருக்கு பேரன் அப்படின்ற பொருளில் வரும். இந்த இடத்துலையுமே வந்து என்னது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்களே. மேற்கண்ட தொடர்கள் எல்லாமே எது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆசிரியர் சம்பளம், பெரியார் பேரன், அப்புறம் என்னது தோழி கூற்று, திருத்தொண்டர், திருக்கோயில், இந்த 4 தொடர்களும் பாருங்களேன். இந்த 4 தொடர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகையாகவும் 4ஆம் வேற்றுமை தொகையாகவும் அமைந்திருந்த போதிலும் நிலைமொழி உயர்திணை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வழி மிகுவதில்லை. இந்த தொடர்கள் எல்லாமே வந்து என்னது 4ஆம் வேற்றுமை தொகையாகவும் 6ஆம் வேற்றுமை தொகையாகவும் தான் வந்து இருக்குது. சரிங்களா, அப்படி இருந்தாலும் நிலைமொழி உயர்திணையாக இருக்கின்ற காரணத்தால் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 37வது பாருங்கள், அன்று, பிறகு, முன்பு, உடைய, உள்ள, உரிய, ஆன, வரை, கொண்டு, தக்க, தகுந்த, ஏற்ற ஆகியன வலிமிகாமல் புணரக்கூடிய சொல்லுறுப்புகளாகும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. அன்று, பிறகு, முன்பு, உடைய, உள்ள, உரிய, ஆன, வரை, கொண்டு, தக்க, தகுந்த, ஏற்ற இந்த சொல்லுறுப்புகள் எல்லாமே வந்து என்னது வலிமிகாமல் புணரக்கூடிய சொல்லுறுப்புகள். இந்த எந்த சொல்லுறுப்பு வந்தாலும் அதை அடுத்து வருமொழி முதலில் வல்லின உரங்கள் காசா தபா வந்துச்சுன்னா, வல்லின உகரங்கள் கிடையாது, வல்லின உயிர்மை எழுத்துக்கள் காசா தபா வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, எடுத்துக்காட்டு பாருங்கள். அன்றுக்கு பாருங்கள், திங்களன்று தேர்வு. சரிங்களா, அடுத்த தலைவர் யார் என்று பிறகு பார்ப்போம். வீட்டின் முன்பு செடிகள் வளர்ந்துள்ளன. சரிங்களா, யாருடைய காசும். சரிங்களா, அடுத்து அவருக்குள்ள செல்வாக்கு. ஒருவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். அடுத்து சிறந்த இயக்குனருக்கான பரிசு. சரிங்களா, அடுத்து காடுவரை பிள்ளை. இந்த தொடர்களில் பாருங்கள் எந்த தொடர்லையுமே வல்லொற்று வந்து மிகுந்து வராது. பாருங்கள், அடுத்து பாருங்கள், மனிதன் இறக்கும்போது கொண்டு செல்வது. அடுத்து படிப்புக்கு தக்க பதவி, வேலைக்கு தகுந்த சம்பளம், மனநிலைக்கு ஏற்ற சோகப்பாட்டு. சரிங்களா, இந்த சொற்கள் எதுவுமே வந்து பாருங்கள் வல்லினம் மிகாமல் தான் புணர்ந்து வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், முன்னிலை, முன்னிலை, ஏவல், ஒருமை, வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது. சரிங்களா, முன்னிலை, ஏவல், ஒருமை, வினைமுற்று தொடர். சரிங்களா, அதாவது அந்த சொல் வந்து முன்னிலையாக இருக்கணும். சரிங்களா, ஏவல் பொருளை தரணும், ஒருமையாக இருக்கணும், வினைமுற்றாக இருக்கணும். சரிங்களா, முன்னிலை என்னது நீ, நீங்கள் அந்த பொருளை வரக்கூடிய. சரிங்களா, தன்மை முன்னிலை படற்கை பார்த்தோம்லே அதில் முன்னிலை ஏவல் பொருளை தரக்கூடிய ஒருமையான வினைமுற்று தொடராக இருக்கணும். பாருங்கள், நட கோவலா, கோவலா. சரிங்களா, கோவலன் இருக்கார் இல்லையா, அவர் தான் சொல்கிறாங்க நட கோவலா. அப்போ பாருங்கள், முன்னாடி இருக்கிற கோவலம் தான் குறிப்பிடுறாங்க. அப்போ முன்னிலை நட அப்படின்னு சொல்லி ஏவல் பொருளை தருது. சரிங்களா, கோவலாங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது, வினைமுற்று. சரிங்களா, அப்போ இது வந்து என்னது இந்த இடத்துல இந்த நடங்கிறது என்னது ஒரு. அப்போ முன்னிலை, ஏவல், ஒருமை, வினைமுற்று அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட, அடுத்து வா, இது ரெண்டுமே வந்து என்னது முன்னிலை, ஏவல், ஒருமை, வினைமுற்று. சரிங்களா, பாருங்கள், ஏன்னா கோவலா, சாத்தா அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியதான். ஒருத்தர் தான் சொல்லுவான் நட தம்பி, போ ஐயா சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒருமையில் குறிப்போம்.
சரிங்களா. அப்போ வா சாத்தா, சாத்தாங்கிறது ஒரு ஆண்பால் பெயரில் குறிக்கக்கூடியது. இதற்கு எதிர்ப்பால் சாத்தி அப்படின்னு சொல்லியும் வரும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா. பாருங்கள், அடுத்து கொடு தேவா எரி பூதா. சரிங்களா. கொடு தேவா எரி பூதா, இந்த சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. கொடு எரிங்கிறதா என்னது, ஒரு ஏவல் பொருளை தரக்கூடியது. முன்னிலையில் இருக்கவங்கள நம்ம கட்டளையிடமாக வரக்கூடியது. அதே போல் ஒருமையில் இருக்கக்கூடியது. சரிங்களா. கொடு எரினாலே அந்த வினை முடிஞ்சிருச்சுங்க. அதனால தான் அது என்னது, முன்னிலை ஒருமை ஏவல் பொருளை தரக்கூட வினைமுற்று. சரிங்களா. கொடுனா ஏவல் பொருளை தரக்கூடியது. முன்னிலை இருக்கவங்க தான் நம்ம வந்து கொடு அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலை இருக்கவங்க தான் எரின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் கட்டளை பொருளையும் தரக்கூடியது. அந்த வினையானது கொடு எரி தா வா அப்படின்னாலே அந்த வினை முடிஞ்சிருச்சு. சரிங்களா. அடுத்து 39வது பாருங்கள், எதிர்மறை பெயரெச்சங்களில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எனது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதே போல் இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். பாருங்கள், செல்லாத பணம், கறவாத பசு, கேளாத செய்தி, முற்றாத தேங்காய். சரிங்களா. இவை எதுலேயுமே வந்து என்னது வல்லெழுத்து மிகுந்து வராது. சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு உயிரீர் வந்திருக்கு, ஆ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போற்றக்கூடாது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், குறிப்பு பெயரெச்சங்கள். சரிங்களா. குறிப்பு பெயரெச்சங்கள் பாருங்கள், எதெல்லாம் குறிப்பு பெயரெச்சம், சிறிய பெரிய அப்படின்னு சொல்லி குறிப்பால் உணர்த்தக்கூடிய பெயரெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. இந்த குறிப்பு அந்த எச்ச சொல் இருக்குது தான், இதை அடுத்து வந்து எனது ஒரு பெயர் சொல் தான் வரும். சிறிய ஊர், பெரிய ஊர், சிறிய மரம், பெரிய மரம், அடுத்து சிறிய கல், பெரிய கல், சிறிய பையன், பெரிய பையன் அப்படின்னு சொல்லி பெயரெச்சமாக தான் வரும். அப்போ அந்த சிறிய பெரியங்கிறது ரெண்டுமே வந்து என்னது, ஒரு குறிப்பு பெயரெச்சங்கள். சரிங்களா. குறிப்பு பெயரெச்சங்கள். ஒருவேளை ஒரு 4 பெயரெச்சங்கள் கொடுத்துட்டு அதில் குறிப்பு பெயரெச்சங்களை தேர்ந்தெடு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், குறிப்பால் வந்து உணர்த்தக்கூடிய ஒரு பெயரெச்சமாக இருக்கணும். சிறிய, பெரிய, மெல்ல, இனிய அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய பெயரெச்சங்கள். சரிங்களா. அப்போ அந்த இடத்துலலாம் வந்து என்னது, பொதுவாகவே பெயரெச்சங்களின் பின்னால் வந்து என்னது வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா. அதாவது என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகுந்து வராது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டுமே வந்து என்னது, ஒரு குறிப்பு பெயரெச்சங்கள் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், சிறிய கூட்டல் கண்ணாடி, சிறிய கண்ணாடி, சிறிய கூட்டல் பெண், சிறிய பெண், பெரிய கூட்டல் கொட்டாய், பெரிய கொட்டாய், இக்கு வரக்கூடாது, பெரிய கொட்டாய், பெரிய கூட்டல் பாட்டி, பெரிய பாட்டி, பெரிய கூட்டல் புத்தகம், பெரிய புத்தகம். அடுத்து பாருங்கள், சில மென் தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பாருங்கள், அதாவது எப்படின்னா மென் தொடருக்கு மருந்து கூட்டல் கடை. இப்போ இந்த மருந்துங்கிற சொல் பாருங்கள், நிலைமொழி, இது வந்து ஒரு மென் தொடர் குற்றியில் வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒற்றை எழுத்து போடலைன்னா எப்படி வரும்னா மருந்தும் கடையும்னு போயிடும். அதே போல் பாருங்கள், குரங்கு, மன்னிக்கணும் இங்கே எழுதுறேன், குரங்கு கூட்டல் குட்டி. இந்த இடத்துல நம்ம ஒற்றெழுத்து இக்கு போடலைன்னா என்ன ஆகும்னா குரங்கும் குட்டியும்னு போயிடும். இது மருந்தும் கடையும்னு போயிடும். அதனால தான் சில மென் தொடரில் வல்லெழுத்து மிகுங்கிறாங்க. அப்போ மருந்து கடை என்பதுதான் சரி. நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும், புத்தகத்துலேயும் இருக்குது. மருந்து கடை என்பதுதான் சரி. சரிங்களா. இக்கு போடாமல் ஒற்றெழுத்து வராமல் போட்டால் அது தவறு. அதே போல் குரங்கு குட்டி என்பதுதான் சரி. சரிங்களா. அப்போ பாருங்கள், இப்போ இங்கே வாங்க, எனது மென்தொடர் குற்றியலுகர ஈற்று வினையச்சத்தில் வலி மிகாது. மென்தொடர் குற்றியலுகரத்தை கொண்ட ஈற்று வினையச்சத்தில், சரிங்களா, அந்த சொல் வந்து என்னது மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும். அதே போல் வினையச்சமாக இருக்கணும். அதாவது அடுத்து வர சொல் வந்து என்னது ஒரு வினைமுற்று சொல்லாக இருக்கணும், பெயர் சொல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நமக்கு கவனம் தேவை. சரிங்களா. பாருங்கள், கண்டு, வந்து, சென்று, என்னது உண்டு, வென்று, இந்த சொற்கள் எல்லாமே வந்து என்னது மென் தொடர் குற்றியலுகிற சொல். சரிங்களா. அடுத்து பாருங்கள், கழித்தான், சேர்ந்தான், திரும்பினான், போனான், படுத்தான், பிடித்தான் என்ற எல்லாமே வினை முற்றுக்கள். அப்போ இது எல்லாமே வந்து என்னது வினையச்ச சொல். அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்தை ஈற்றாக கொண்ட வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. சரிங்களா. வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்புறம் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அந்த சில எடுத்துக்காட்டுகளை தவிர்த்துட்டு என்னது மென்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் பேசிக்காக என்ன தெரியணும், வன் தொடரில் மட்டும்தான் ஒற்று மிகணும், மென் தொடர்லையும் இடைத்தொடர்லையும் உயிர்த்தொடர்லையும் மிகாதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியணும்.
சின்ன சின்ன விதிவிலக்குகள் மட்டும் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொன்ன மாதிரி மருந்தும் கடையும் அந்த சொற்களை நீங்கள் சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள், கண்டும் கழித்தான் அப்படின்னு வராதா? கண்டும் கழித்தும் அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துல ஒற்று போடணும். இங்கே வந்து என்னது, கண்டு கழித்தான் இருக்குது சரிங்களா. அப்படிங்கும் பொழுது ஒற்று போட வேண்டிய அவசியமானது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மென்தொடர் குற்றிலமாக இருக்கின்ற காரணத்தால் வினையச்சத்துமாக இருக்குது சரிங்களா. அடுத்து 42வது பாருங்கள், இடைத்தொடர் குற்றியலுகிற ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ வினையச்சத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து எனது வன்தொடர் குற்றியலுகத்தை அடுத்த வினையச்சத்தில் வல்லினம் மிகும். இடைத்தொடர் மென்தொடர் வினையச்சத்தில் வல்லினமானது மிகாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் சரிங்களா. வினையச்சத்தில் பொதுவாக கேட்கலாம், வினையச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டால் என்னது சொல்லணும், வன்தொடர் குற்றியலுகத்தை அடுத்த வினையச்சத்தில் வல்லினம் மிகுங்க. ஆனால் இடைத்தொடர் மென்தொடர் ஈற்று குற்றியலுகரத்தை கொண்ட வினையச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்ல தெரியணும். பாருங்கள், பெய்து கூட்டல் கெடுத்தது, நெய்து கூட்டல் சேர்த்தான் சரிங்களா. இது என்னது, இடையின மெய்யெழுத்தா. அப்போ இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா. இங்கே கொடுத்தது சேர்த்தான்ங்கிறது ஒரு வினை முற்று. அப்போ இது வந்து வினையச்சம். அப்போ இடைத்தொடர் வினையச்சத்தில் வந்து எனது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கொய்து தின்றான், செய்து பார்த்தான். அப்போ சொற்கள் நிலைமொழி எல்லாமே வந்து என்னது ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வருமொழி வந்து என்னது வினைமுற்று. அப்போ ரெண்டையும் சேர்த்தா இது வந்து கொய்து செய்து சரிங்களா. கொய்து செய்து நெய்து பெய்து இந்த சொற்கள் வந்து என்னது, இந்த சொற்கள் தான் வந்து என்னது குற்றியலுகர ஈற்று வினையச்சம் சரிங்களா. இந்த சொற்கள் தான் வந்து வினையச்சம் சரிங்களா. அப்போ இந்த வினையச்சத்தை அடுத்து இந்த மொத்தத்தையும் சேர்த்து வினையச்சம் சொல்லக்கூடாதுங்க. வினையச்சம்னு இதை தான் வந்து சொல்லுவோம். நம்ம பொதுவாகவே தெரியும், செய்து கொய்துனாலே என்னது வினையச்சம்னு போட்டிருக்கீங்க. ஏன்னா ஊல முடிஞ்சாலே அது வினையச்சம்னு தெரியும் இல்லையா. அதை வச்சு பார்த்துடலாம் சரிங்களா. அப்போ தின்றான்கிறது வினைமுற்று நீங்கள் தனித்து பார்த்தால், ஆனால் மொத்தமாக சேர்த்து பார்த்தா அவங்க சொல்கிறதே என்ன சொல்லியிருக்காங்க, இடைத்தொடர் குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட. இது வந்து என்னது இடைத்தொடர் குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்டிருக்கு. அந்த சொல் வந்து வினையச்சம். இந்த ரெண்டு சொல்லுமே வினையச்சம், மேலே இருக்க ரெண்டு சொல்லும் வினையச்சம். அப்போ இடைத்தொடர் குற்றியலுகத்தை இறுதியாக கொண்ட வினையச்சத்தை அடுத்து வருமொழி முதலில் காசா தபா வந்துச்சுன்னா வல்லொற்று மிகக்கூடாது சரிங்களா. அவ்வளோதான். அதே போல் தான் இங்கே பாருங்கள் மென்தொடர் இருக்கும். அதே போல் தான் உயிர்த்தொடர் குற்றியலுகிற ஈற்று வினையச்சத்தில் வலி மிகாது சரிங்களா. அழுது, உழுது, ஆராயாது, அழுது இவை எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து பிரிச்சிங்கன்னா இல் கூட்டல் ஊ என்னது, இங்கே பாருங்கள் ஈ கூட்டல் ஆ, அதே போல் இங்கே ஊ வருமா. அப்போ இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இந்த சொற்கள் எல்லாமே வினைமுற்று. கலங்கினான், கலைத்தான், செய்தான், தீர்த்தான். அப்போ இந்த அழுது, உழுது, ஆராயாது இந்த சொற்கள் எல்லாமே வந்து என்னது உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட வினையச்ச சொற்கள் சரிங்களா. இந்த வினையச்ச சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழி முதலில் காசா தாப்பாவை முதலாவதாக கொண்ட சொற்கள் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகாது. அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். வன்தொடர் குற்றியலுகர ஈற்று வினையச்சங்கள் தவிர ஏனைய குற்றியலுகர ஈற்று வினையச்சங்கள் பின் வல்லினம் மிகாது. இதுதான் நமக்கு முக்கியம். இது தெரிஞ்சாலே அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதாவது வன்தொடர் குற்றியலுகர ஈற்று வினையச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற குற்றியலுகர ஈற்றை கொண்ட வினையச்ச சொல்லாக இருந்தால் அந்த சொற்கள் இங்கே பாருங்கள், ஆராய்து, உழுது, அழுது போன்ற சொற்கள் வினையச்ச சொற்களாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை அடுத்து காசா தாபா வருமொழி முதலில் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகாது. அவ்வளோதான். அடுத்து 24 பாருங்கள், 44 பாருங்கள். ஆவது, அம்ம, மன்ற, வாழா, சும்மா என்னும் இடைச்சொற்களின் பின் வலி மிகாது. இந்த சொற்கள்லாம் வந்து என்னது, ஆவது, அம்ம, மன்ற, வாழா, சும்மா இந்த சொற்கள் எல்லாமே இடைச்சொற்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். பாருங்கள், நானாவது சரிங்களா, நானாவது போய் பார்த்திருக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்கள், ஆவதுங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது. ஆய் போய் அடுத்து வல்லொற்று மிகணும் வந்துருச்சா, அது கரெக்ட், முடிஞ்சு. அதே போல் ஒரே சொற்களில் இந்த இறை அடுத்து ஒற்றெழுத்து வரும் வந்துருச்சா, ரைட், கரெக்ட். அப்போ இந்த சொற்றொடரே கரெக்டு. ஒருவேளை
அதாவது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி இந்த தொடர் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் என்னது இங்கே ஒரு வல்லின உகரம் வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் முற்றியல் உகரம் சார் முற்றியல் உகரம் வந்துருச்சு வல்லொற்று போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போ போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஆவதுங்கிற சொல்லை அடுத்து இந்த இழை சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் போகணும். இல்லைன்னா நீங்கள் பொதுவாக என்ன பார்ப்பீங்க, இது வந்து என்னது ஒரு உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிடுங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சார் இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஆனால் இன்னொன்று என்னென்னா சில குற்றியலுகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 எழுத்துக்கள் இருக்கும். ஒரு சில குற்றியலுகரங்கள் தான் 4 எழுத்துக்கள் இருக்கும். இப்போ நெடில் தொடர்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 தான், என்னது ஆடு பாடுன்ட்டு. அதே போல் ஆயுத தொடர்னா 3 தான், எஃகு இஃது அஃது அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அதனால் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், அம்மை அப்படிங்கிற இடைச்சொல். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுல கொடுத்துடலாம் பாருங்கள். இதில் வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்ததான். ஏன்னா இது எல்லாமே இடைச்சொல். இடைச்சொல் அல்லாத இன்னொரு சொல்லை கொடுத்தாலும் நமக்கு கொடுத்தோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. என்னது இடைச்சொல்லாம், என்னது ஐ, அப்புறம் மற்ற, ஸ்கூல் புக் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் மற்றை, அப்புறம் 10th புக்கில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓம் ஆம் இந்த மாதிரி ஒரு சில சொல் கொடுத்துருக்காங்க. என இனி இது போன்ற ஒரு சில சொல் தான் இருக்குது இடைச்சொல். இப்போ இங்கே பாருங்கள், ஆவது அம்மை மன்ற வாளா சும்மா இதுவுமே வந்து என்னது இடைச்சொல் தான். இப்போ இதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, வாங்க பார்த்துடலாமா. பாருங்கள், அம்ம கொடிது மன்ற தெளிந்தார் வாளா சென்றான். இன்னொரு வகையில் பார்த்தா இது வந்து என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்குது. சரிங்களா, அப்படின்னு பார்த்துட்டு வாளா சென்றால் அப்படின்னு இது வாழாமல் போந்துட்டான் அப்படின்ற பொருளை போடு இச்சு போடு ஒற்றெழுத்து வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. இது தெரிஞ்சிருக்கணும், வாளாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்க்கும் பொழுது எப்படி தெரியும், நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் என்ன தெரியும். வாளா சென்றால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரமாச்சே வாளா, சரி அப்போ என்னது ஒற்றெழுத்து வரணும் அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் நமக்கு அதே போல் என்னது சும்மா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் அப்படி யோசிக்கும் வாளா. ஏன்னா நம்ம இது பேசா மடந்தை ஓடா குதிரை அப்படியே நம்ம படித்து பழகிருப்போமா. அப்போ வாளா சென்றால்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சும் நினச்சிருவோம். அப்படி கிடையாது. சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன் வாளா கூட்டல் சென்றால் வாளா சென்றால். ஏன்னா இந்த வாளாங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது, சும்மாங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது, ஆவதுங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாது, அம்மை மன்ற போன்ற சொற்களை எடுத்து வல்லொற்று என்னது மிகக்கூடாது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அதே போல் உரிச்சொற்களை அடுத்து வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம சில இடங்கள் பார்த்துருப்போம். சரிங்களா, தவத்திரு சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அதுதான் இங்கே பாருங்கள். அதே போல் சால தவ தட குல இந்த உரிச்சொற்களின் பின்னால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்படின்னா என்னது சில உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அந்த சொற்கள்லாம் என்னது சால தவ தட குல இந்த 4 சொற்களை அடுத்து தான் வல்லினம் மிகும். அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற உரிச்சொற்களின் பின்னால் வல்லினமானது மிகாது. மற்ற சொற்கள்லாம் என்னென்னு பாருங்கள், உரு நனி கடி கூர் மா இது ஓரல் தோர்மொழி சார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். சரிங்களா, மானா ஓரல் தோர்மொழி தான், ஆனாலும் நம்ம இந்த இதில் வருது, அதனால் இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. விதிவிலக்கு, மாங்கிறது விதிவிலக்கு. பாருங்கள், அடுத்து களி மழை இவை எல்லாமே உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களின் பின் வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா, 4 மட்டும்தான் மிகுந்து வரணும். அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், உருபொருள் நனிதின்றான் கடிகாவல் கடிமலர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கடிகாவல் கடிகூர் சில இடங்கள் பார்த்துருப்போம். கடிகூர். அடுத்து பாருங்கள், கூர் சித்தியின் கொடுமை கூர் சித்தியின் செயல்களை பொறுக்க முடியவில்லை. அதாவது என்னது கொடுமை நிறைந்த சித்தியினுடைய செயல்களை பொறுக்க முடியவில்லை அப்படின்ற பொருள். கடிகாவல் நிறைந்த வீடு என்னது கடுமையான காவல் நிறைந்த வீடு. நனி தின்றான் நல்ல இனிமையானது நன்கு நனி தின்றான் சோறை சாப்பாட்டை நன்றாக சாப்பிட்டான்ற பொருள். உருபொருள் கொடுத்தும் உதவினான் அப்படின்னது உதவக்கூடிய தேவையான பொருட்களை கொடுத்து மிகுதியான பொருள். உருபொருள் என்னது மிகுதியான பொருள் அப்படின்ற பொருள். மிகுதியான பொருள் கொடுத்து உதவினான் அப்படின்ற பொருள். அப்போ இந்த உரு நனி கனி மன்னிக்கணும் உரு நனி கடி கூர் அப்புறம் என்னது மா களி மலை போன்ற உரிச்சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், மாபெரும் கூட்டம் களிபேறு வகை இல்லைன்னா களிபெரும் காரிகை அப்படின்னு சொல்லி திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்து
மழகளிறு இங்கே உள்ளது. பாருங்கள், மழகளிறு இங்கே உள்ளது. அப்போ இத்தகைய சொற்களை அடுத்து உரிச்சொற்களை அடுத்து மழகளிறு அப்படின்னா என்ன பொருள் வரும்? ஒரு பெரிய, ஒரு வீரமான அப்படின்ற பொருள் மழகளிறுன்ற பொருளில் வரும். ஏன்னா பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் தன்மையை மிகுதிப்படுத்துறது தானே உரிச்சொல். அந்த அர்த்தத்தில் சொன்னேன். சரியான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் கூட பண்ணுங்கள். மழை களிறு அப்படின்னா சரியான பொருள் உடனே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து 46வது பாருங்கள். இன்னும் ஒரு 10 விதிகள் தான். சரிங்களா? மொத்தம் 56 விதிகள் பாருங்கள். அடுத்து அடுக்கு தொடர்களில் வல்லினம் மிகாது. ஒரு அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே சொல் 2லிருந்து 3 முறை 4 முறை வருவது, மீண்டும் மீண்டும் வருவதா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பார், பாம்பு, போ, தா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர்னா எப்படி கன்ஃபார்ம் இல்லைன்னா, அடுக்கு தொடரை பிரிச்சிங்கன்னா பொருள் தரும். சரிங்களா? பிரித்தா பொருள் தராதது என்னது? இரட்டை கிளவின்னு வாங்க. சரிங்களா? இப்போ சிலு, சரிங்களா? பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. இது இரட்டை கிளவி. சரிங்களா? ஆனால் பார், பாம்பு, போ, தா, வா இதெல்லாம் பிரித்தா பொருள் தரும். பார், பாம்பு, போ, தா அப்படின்னு பொருள் தரும். அடுக்கு தொடர்களுக்கு இடையே இரண்டு அடுக்கு தொடர்களுக்கு இடையே இந்த பார் இந்த 2 அடுக்கு தொடருக்கு இடையே வல்லினம் மிகக்கூடாது. பாம்பு, இந்த 2 அடுக்கு தொடருக்கு இடையே வல்லினம் மிகக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு இதை அடுத்து காசா தாபா வந்துச்சுன்னா அது அடுத்து வரும். இந்த இடத்துல வரக்கூடாது. சரிங்களா? இந்த 2 கடையில் வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்தையும் அடுத்து வருமானா வராது. சரிங்களா? மேக்ஸிமம் அப்படி தொடர்கள் அதிகமாக இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இரட்டை கிளவிகளில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கு என்னென்னா, பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. பாருங்கள், சிலு, கல, பல, சல இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தராது. அதே பாருங்கள், தள, குவா, தக, பட, கிடு, குடு. சரிங்களா? இந்த சொற்களுக்கு எல்லாமே என்னது? இடையில் வல்லொற்று என்னது? மிகுந்து வராது. சரிங்களா? பாருங்க, இங்கே தொடராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சந்தேகம் வந்துச்சு இல்லையா, இந்த அடுக்கு தொடரை அடுத்து வரக்கூடிய வறுமொழி வந்துச்சா வல்லினம் மிகுமான்னு பார்த்தலாமா? இந்த தொடரை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், சிலு இந்த 2 கடையில் வல்லொற்று மிகக்கூடாது. சிலு எனங்கிற சொல்லை அடுத்து வல்லினம் மிகணும். அடுத்து இங்கே வந்திருக்கு எனக்கு வந்திருக்கு. அப்போ இதை அடுத்து வரும் பொழுது வல்லொற்று மிகும். அதே போல் தான் நம்ம அடுக்கு தொடருக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், சிலு குளிர் அடிக்கிறது, இங்கே வல்லொற்று வந்திருக்கு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த இரட்டை கிளவியில் தான் வல்லொற்று மிகக்கூடாது. ரைட். அடுத்து கலகல, காற்று கலகலவென வீசுகிறது. இங்கே ஏன் சார் என வந்திருக்குன்னா, என வந்திருக்கு ஒற்றெழுத்து வரலன்னா, இங்கே தான் வல்லின உகரம் வரலையே, மன்னிக்கணும், வல்லின உயிர்மை எழுத்து வரலையே, காசா தாபா தானே வரணும். காசா தாபாய் முதலாக கொண்டு சொல்ல தான் வரணும். இங்கே வகரம் வந்திருக்கு. சரிங்களா? அதனால் வல்லொற்று மிகலை. சரிங்களா? அடுத்து பல, பளிங்கு தரை. சரிங்களா? பளிங்கு தரை 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா? பளிங்கு தரை பளபளவென காட்சியளிக்கிறது. இங்கே என வந்திருக்கு, அதனால் வந்திருக்கு. பளபள கடையில் தான் வரல, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து தென்னங்கீற்று சலசலவென ஓசையிட்டு காற்றில் அசைகிறது. இங்கே உயிரெழுத்து வந்திருக்கனால எந்த ஒற்றெழுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, என வந்திருக்கு. சரிங்களா? நமக்கு தேவையானது சலசல கிடையில வரல, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், தங்க நகை தகதகவென மிளிர்ந்தது. தங்க நகை தகதகவென மிளிர்ந்தது, அந்த இடத்துலையும் ஒற்றெழுத்து வரல. அடுத்து பாருங்கள், குவா குழந்தை குவாவென ஓசையிடுகிறது. இந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது, ஏன்னா இங்கே வல்லின உயிர்மை எழுத்து வரல. இங்கே பாருங்க, குவா கிடையிலே வரல. ஏன் அப்படின்னா இவை என்னது? இரட்டை கிளவி, அதனால் இவற்றில் ஒற்றெழுத்து மிகக்கூடாது. அடுத்து அப்பெண் தளதளவென அழகுடன் இருந்தால், தளதள இவற்றிற்கிடையிலும் வல்லொற்று மிகக்கூடாது. அடுத்து கிடுகிடு பள்ளம், கிடுகிடுக்க வைக்கும் பள்ளம், கிடுகிடு பள்ளம். அடுத்து படபடவென்று பேசினான், படபட இவற்றுக்கிடையில் என்னது? வல்லொற்று மிகவில்லை. அதே போல் அன்று இன்று என்று கிடையில வல்லொற்று மிகக்கூடாதுன்னு பார்த்துருப்போமா? அதனால் இந்த இடத்துல வென்று அப்படின்னா அது என்றுன்னு வந்துருச்சு, அதனால் வல்லொற்று மிகவில்லை. சரிங்களா? இந்த அன்று இன்று புக்கில் இல்லை. சரிங்களா? மேபி பழைய புக்கிலே எதுலையோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், சிறப்பு தமிழ் எதுலையோ பழைய புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் நியூ புக்கில் இல்லை அன்று இன்று என்று. அடுத்து பாருங்கள், கள் என்னும் அக்னினை பன்மை வீதியில் வல்லினம் மிகாது. கல்லுன்ற விகுதி இருக்கணும், கல்லுன்ற விகுதி வந்தாலே என்னது? அது பன்மை விகுதி. அது எப்படி இருக்கணும்? அக்ரிணை பன்மை. இன்னொன்று சொல்லட்டுங்களா?
உயர்திணைக்கு தான் கல் விகுதி வரணும். சரிங்களா, மன்னிக்கணும், அக்ரிணைக்கு தான் என்னது பன்மையில் கல் விகுதி வரணும், உயர்திணைக்கு கல் விகுதி வரக்கூடாது. சரிங்களா, பாருங்கள், எழுத்து கூட்டல் கல் எழுத்துகள், தோப்பு கூட்டல் கல் தோப்புகள், வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள் தான் வரணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு போடக்கூடாது. சரிங்களா, கல் தொடர்பாக வல்லின மிகுதல் கொடுத்துருப்போம். ஈ கூட்டல் ஓரெழுத்து ஒரு மொழி அடுத்து என்னது ஈ கூட்டல் கல் என்னது ஈக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். விதிவிலக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, எங்கே வரும் எங்கே வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, தோப்புகள், இதை பார்த்தீங்கன்னா இந்த தோப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனது ஒன்றுக்கு மேற்பட்ட மாந்தோப்புகள் தென்னந்தோப்புகள் அப்படின்ற பொருளை வரும். ஒருவேளை ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா தோப்புக்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா, தோப்புக்கள் வந்தால் என்னது தோப்பில் கிடைக்கக்கூடிய கல் மது என்று பொருள். தோப்பிலிருந்து இறக்கக்கூடிய கல். தோப்புகள்னால் பன்மை, தோப்பினுடைய பன்மை தோப்புகள். தோப்புக்கள்னு போட்டிங்கன்னா தப்பு. சரிங்களா, தோப்புக்கள்னு போட்டிங்கன்னா தோப்பிலிருந்து கிடைக்கும் கல் அப்படின்ற பொருள் வேறுபட்டு வரும். சரிங்களா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா, பாருங்கள். கருத்து கூட்டல் கல் கருத்துகள், வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள், பொருள் கூட்டல் கல் பொருள்கள் தான் எழுதணும். பொருட்கள் இட்டு போடும்ல, தப்பு, பொருட்கள் வரக்கூடாது. சரிங்களா, பொருள்கள் தான் போடணும். அடுத்து நாள் கூட்டல்கள் நாள்கள், நாட்கள் இட்டு போடக்கூடாது. சரிங்களா, இட்டு போடக்கூடாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் நெடில் வந்தால் தான் குறியில் வந்தால் தான் இட்டு போடணுங்கனால இங்கே பொருளுக்கு இட்டு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, அந்த அடிப்படையில் தான் போடுறது தப்பு. பொருள்கள் தான் இருக்குது, பொருட்கள் கிடையாது. சரிங்களா, பொருள்கள். அடுத்து பாருங்கள் 49 பாருங்கள். வடமொழி ஆங்கிலம் போன்ற பிறமொழி சொற்கள் வருமொழியாக வரும் தொடர்களில் வல்லினம் மிகாது. சரிங்களா, அதாவது நிலைமொழி வந்து தமிழாக இருக்கலாம், நிலைமொழி தமிழ், ஆனால் வருமொழி பிறமொழி சொல்லாக இருந்துச்சுன்னா அவற்றுக்கிடையில் வல்லினம் மிகாது. சரிங்களா, எந்த அவதிலையும் பாருங்கள், பாதம் அப்படிங்கிறது தமிழ் சொல், காணிக்கைங்கிறது பிறமொழி சொல்லுங்க. சரிங்களா, காணிக்கைங்கிறது பிறமொழி சொல். அப்போ பாத கூட்டல் காணிக்கை பாத காணிக்கை. பதினா எனது கணவன்ற பொருள் சமஸ்கிருதத்தில். சரிங்களா, திருப்பதி இல்லைன்னா உடையவன் அதிபதி அப்படின்ற பொருள். பதினா கணவன், உடைய உரிமையாளன்ற பொருள். பக்தி பதிபக்தி. அடுத்து பாச கூட்டல் தீபம், தீபம் அப்படிங்கிறது வடமொழி சொல். விளக்கு தகளி அப்படிங்கிறதா வந்து எனது தமிழ் சொல். சரிங்களா, அடுத்து பாருங்கள். பாச கூட்டல் தீபம் பாச தீபம். பந்த கூட்டல் பாசம் பந்தபாசம். சரிங்களா, பந்தபாசம். அடுத்து தாலி கூட்டல் பாக்கியம் தாலி பாக்கியம் தாலி பாக்கியம். இந்த சொற்கள் எல்லாமே பாருங்கள் வருமொழி என்னது, எல்லாமே வருமொழி பூராமே பாருங்கள். காணிக்கை, பக்தி, தீபம், பாசம், பாக்கியம், தரிசனம், பக்தி, இவை எல்லாமே வந்துட்டு பிறமொழி சொல். சரிங்களா, அதனால் வந்து என்னது பிறமொழி சொல்ல வட சொல்ல வந்துச்சுன்னா வருமொழியில் வல்லொற்று மிக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, தாலி கூட்டல் பாக்கியம் தாலி பாக்கியம், தெய்வ கூட்டல் தரிசனம் தெய்வ தரிசனம், தேச கூட்டல் பக்தி தேச பக்தி. சரிங்களா, தேசம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லலாம், நாடுங்கிறது தான் சரியானது. சரிங்களா, அடுத்து 50வது பாருங்கள். 50வது விதி பாருங்கள். ஐகார வரிசை. சரிங்களா, ஐகார வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் ஓரெழுத்து சொற்களாய் வந்து அவற்றோடு கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. அதாவது ஐகாரம், ஐகாரம்னா என்னது, கையிலிருந்து சரிங்களா கை வரிசை, கை கை ngை சை ஞை என்னது, அப்புறம் டை நை தை நை பை மை யை ரை லை வை லை லை ரை நை. இதுதான் ஐகார வரிசை. சரிங்களா, இந்த ஐகார வரிசை உயிர்மெய் எழுத்துக்கள், ஐகார வரிசையை சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள் ஓரெழுத்து சொற்களாக வந்து ஓரெழுத்து சொல்லாக வந்து அவற்றில் கல்விகுதி சேர்ந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கல்விகுதி என்னது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நிலைமொழி, நிலைமொழி அக்ரிணையாக வந்து நிலைமொழி அக்ரிணை பன்மையாக வந்து விகுதியில் வந்து என்னது வருமொழி முதல்ல வருமொழியில் கல் வந்துச்சுன்னா
வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அக்ரிணை பன்மை விகுதியில் வலி மிகாது. கள் என்னும் அக்ரிணை பன்மை விதிகள் சேர்ந்து வரும் பொழுது, இது வந்து அக்ரிணை பன்மை விகுதி தாங்க. இது வரும் பொழுது என்னது, இந்த இடத்துல சேர்ந்து வல்லொற்று வரக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஐயார வரிசை. ஐயார வரிசையில் என்னது, ஓரெழுத்து சொற்களாக பாருங்கள். கை, பை, இவை எல்லாமே ஓரெழுத்து சொற்கள். நம்ம பொதுவாக ஓரெழுத்து சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். ஆனால் பாருங்கள், ஐகார உயிர்மை எழுத்துக்கள் ஓரெழுத்து சொற்களாய் வந்து அவற்றோடு கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. மற்றவை வந்தால் கூட ஓரளவுக்கு வல்லினம் மிகுந்து வரும். பாருங்கள், பைகள், கைகள், சரிங்களா. அடுத்து என்ன, தைகள், அப்படி போட்டால் கூட வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், 51 பாருங்கள். நல்ல தீய அரிய என்னும் பண்பு சொற்களை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. நல்ல பையன், நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி நல்ல தீய அரிய போன்ற பண்பு சொற்களை அடுத்து எனது வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா. நல்ல பாம்பு, நல்ல கிணறு, தீய பழக்கம், தீய குணங்கள், சரிங்களா. தீய பழக்கம், தீய குணங்கள், அடுத்து என்னது, அரிய செயற்பாடுகள், அரிய காட்சி, இந்த பண்புகளை பண்பு சொற்களை அடுத்து வல்லினமானது என்னது மிகுந்து வரக்கூடாது. நல்ல பாம்பு, நல்ல பாம்புங்கிறது சரிங்களா, உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படி இருக்கு இல்லையா, அதில் வழக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாம்புங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு இடக்கர அடக்கல். சரிங்களா. அதாவது ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல சொல்லும்ல, மங்களம் கருதி ஏதேனும் ஒரு சொல்ல மற்ற பேர் வச்சு சொல்லுவாங்களே, அதாவது கொடிய விஷம் கொண்ட பாம்பை வந்து என்னது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இடக்கரடக்கல், மங்களம் அதில் வரும்ல, அதில் வரும். விஷம் கொண்ட பாம்பை வந்து என்னது விஷம் கொண்ட பாம்புன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல பாம்புன்னுவாங்க. அதே போல் நம்ம ஊரில் வெள்ளாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளாடு கருப்பாக இருக்குது, அது மக்களுக்கு செல்வம் தரக்கூடிய, அதை வந்து என்னது அந்த செல்வம் தரக்கூடிய கார் ஆட்டை வெள்ளாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா, மங்களம் கருதி. சரிங்களா. அது வழக்கில் வரும், பார்த்துக்கோ இந்த இடத்துல. சரிங்களா. அடுத்து பாருங்கள், 52வது பாருங்கள். சார்பாக தொடர்பாக ஆக பார்த்தோமா, அதுபோல் சார்பாக தொடர்பாக உயர்திணை பெயர் சொல்லுடன். சரிங்களா. அந்த சொல் வந்து உயர்திணை பெயர் சொல்லாக இருக்கணும். அந்த சொல்லோடு சார்பாக தொடர்பாக என்னும் ஒட்டுக்கள் வந்து சேரும் பொழுது வல்லினம் வந்து மிகாது. சரிங்களா. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தா தான் புரியும். பாருங்கள், உயர்திணை பெயர் சொல்கிறது மாணவர், உறுப்பினர், இது வந்து என்னது உயர்திணை, மாணவர்கள் ஒரு பெயர், உறுப்பினர் ஒரு பெயர். அப்போ உயர்திணை பெயர் சொல்லுடன் சார்பாக தொடர்பாக, மாணவர் தொடர்பாக, மாணவர் சார்பாக, உறுப்பினர் தொடர்பாக, உறுப்பினர் சார்பாக, அப்படி வரும் பொழுது இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் வல்லொற்று வரக்கூடாது. சரிங்களா. இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் வல்லொற்றானது வரக்கூடாது. சரிங்களா. அடுத்து 53 பாருங்க. போது, படி, படியாள். சரிங்களா. பெயரச்சத் தொடரின் ஒட்டுக்கள், ஒரு பெயரச்சத் தொடரினுடைய ஒட்டுக்கள் வந்து போது, படி, படியாள் ஆகியன வரும் பொழுது வல்லினமானது மிகாது. சரி, அதாவது பாருங்கள், பெயரச்ச தொடர் நமக்கு தெரியும், எத்தனையோ பார்த்துட்டோம், பேரச்சம்ட்டு. அவன் சென்ற போது, அவன் சென்ற குட்டல் போது. சரிங்களா. இந்த அவன் சென்ற அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு பெயரச்ச தொடராக இருக்குது. அப்போ அதில் இந்த ஒட்டு வருது பாருவே, அவன் சென்ற போது, போதுங்கிற ஒட்டு வருது. அவன் செய்தபடி, அவன் சொன்னபடியால். அப்போ இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து என்னது ஒற்றெழுத்துக்களானது வரக்கூடாது. சரிங்களா. ஒற்றெழுத்து இங்கேயும், அதாவது என்னது சென்ற கூட்டல் போது, சென்ற போது, இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா. அதே போல் செய்த கூட்டல் படி, இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஒற்றெழுத்து வரக்கூடாது. சொன்ன கூட்டல் படி, இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒற்றெழுத்து வரக்கூடாது. அழிச்சிட்டு கூட பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். சென்றபடி இந்த சொற்கள் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஒற்றெழுத்து வந்திருக்காது, வரக்கூடாது. அதாவது பெயரச்சத் தொடரினுடைய ஒட்டுக்கள். சரிங்களா. பெயரச்சத் தொடரினுடைய ஒட்டுக்கள் போது, படி, படியால் ஆகிய வரும் பொழுது இந்த போது, படி, படியால் இது எல்லாமே வந்து என்னது ஒரு பெயரச்சத்தினுடைய ஒட்டு. சரிங்களா. அவன் சென்றபோது, அவள் சென்றபோது, கண்ணன் சென்றபோது அப்படிங்கிறது அவன் பெயரோட வருதா, அதனால் சொல்கிறாங்க பெயரச்சனுடைய ஒட்டு. அந்த ஒட்டுக்கள் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா வல்லினமானது மிகுந்து வரக்கூடாது. எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சென்றபோது,
செய்தபடி, சொன்னபடி, இந்த 2 சொற்களுக்கு இடையில் வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தொறும் தோறும் பெயர் சொல்லோடு, ஒரு பெயர் சொல்லோடு இந்த தொறும் தோறும் அப்படின்ற பின்னோட்டுகள் வந்து வரும் பொழுதும் வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? ஒரு பெயர் சொல் இருக்குது. பெயர் சொல் பாருங்கள், என்னென்ன பெயர் சொல்? நகர் ஒரு இடப்பெயர், மனை இடப்பெயர், கல்லூரி இடப்பெயர், நாடு இடப்பெயர், பள்ளி இடப்பெயர், காடு இடப்பெயர், எல்லாமே பெயர் சொல். இந்த பெயர் சொல்லை அடுத்து என்னது? தொறும் தோறும். பாருங்கள், தோறும், இங்கே என்னது? தொறும். பாருங்கள், நகர்தோறும், நாடுதோறும், பள்ளிதோறும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இந்த 2 சொற்கள் இணையும் பொழுது வல்லினமானது என்னது? மிகுந்தே வரக்கூடாது. ஒரு பெயர் சொல்லை அடுத்து தொறும் தோறும் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகக்கூடாது. அதே போல் சென்ற, போது, செய்த படி, சொன்ன படி, படியால் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதும் வல்லினம் 2 சொற்களுக்கு இடையில் மிகக்கூடாது. சரிங்களா? பொது, படி, படியால் இந்த சொற்கள் வந்து என்னது? பின்னொட்டா வரும் பொழுது, தொடரின் ஒட்டா வரும் பொழுது வல்லொற்று மிகக்கூடாது. அதே போல் தொறும் தோறும் அப்படிங்கிறது எனது சொல்லினுடைய ஒட்டாக வந்து சேரும் பொழுதும் வல்லொற்று மிகக்கூடாது. சரிங்களா? காடு, காடு தோறும். அடுத்து 55 பாருங்கள், அவ்வளோதான் முடிய போகுது. கூட, பற்றி, பொருட்டு, பால், குறித்து, தவிர. சரிங்களா? எழுவாயாக நிற்கும் பெயர் சொல் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்? எழுவாய் தொடரை அடுத்து வல்லினம் மிகாது. அதாவது குதிரை, குதிரை தாண்டியது, அப்போது வல்லொற்று மிகாது. அப்படி நிற்கக்கூடிய இந்த எழுவாயோடு, சரிங்களா, கூட, பற்றி, பொருட்டு, பால், குறித்து, தவிர, சரிங்களா, இந்த ஒட்டுக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது வல்லினம் வரக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கூட, பற்றி, பொருட்டு, பால், குறித்து, தவிர. இது எல்லாமே வந்து என்னது? நிலைமொழியில் இறுதியில் வந்துச்சுன்னா 2 சேரும் பொழுது, சரிங்களா, இந்த 2ம் அந்த நிலைமொழி இந்த ஒட்டுக்களும் சேரும் பொழுது, சரிங்களா, முன்னாடி பார்த்தது அதான், அந்த ஒட்டுக்கள் சேரும் பொழுது அந்த சொல்லுக்கும் அந்த ஒட்டுக்களும் தான், சரிங்களா, அந்த 2 ஒட்டுகளும் சேரும் பொழுது வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள், பள்ளிங்கிற சொல்லும் தோறுங்கிற இந்த ஒட்டும் சேரும் பொழுது வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? அதே போல் நாடு அப்படிங்கிற சொல்லும் தோறுங்கிற ஒட்டும் சேரும் பொழுது ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? அதுதான் முக்கியம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு வேறு எதுவும் சேர்ப்பாங்களா? இதற்கு அடுத்து தொடர் வரும் பொழுது அது போன்ற வந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே இருக்கிறனால ஒற்றெழுத்து வரதுக்கான வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். பட் ஒருவேளை கூட, பொருட்டு அப்படின்றது வரும் பொழுது அடுத்தடுத்த சொல்ல பொறுத்து மாறும். ஏன்னா இங்கே குறித்துங்கிறது வன்தொடர் வருது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். பாருங்களே, தலைவர் கூட்டல் கூட, கூடங்கிற சொல்லுக்கும் தலைவருக்கும் என்னது? எழுவாயாக இருக்கக்கூடிய பெயர் சொல் என்னது? தலைவர். கூடங்கிற ஒற்று சொல். அப்போ தலைவர் கூட ஒற்றெழுத்து வரக்கூடாது. எழுவாயாக நிற்கும் பெயர் சொல். பாருங்கள், எழுவாயாக நிற்கும் பெயர் சொல் நாடு கூட்டல் பற்றி, நாடு பற்றி, நாட்டை பற்றி அப்படின்னா அது வேறு, அந்த இடத்துல மாறிடும். சரிங்களா? இந்த இடத்துல என்னது? ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, நாடு கூட்டல் பற்றினா அது நாட்டை பற்றி. அப்போ ஐ மறைஞ்சு வந்திருக்கு, வல்லினம் மிகக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு. ஆசிரியர் கூட்டல் பொருட்டு அப்படின்னா ஆசிரியர் பொருட்டு சொல்லும் போதே நம்ம என்ன சொல்லுவோம்? வந்திருக்கு, ஆசிரியர் பொருட்டு இப்புன்றோம், வரக்கூடாது. எழுவாய்த்தொடரை அடுத்து வந்து என்னது? வல்லினம் வரக்கூடாது. அப்போ இந்த பொருட்டுங்கிற பின்னோட்டு சேரும் பொழுதும் இந்த என்னது? இங்கே வல்லொற்று வரக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கரெக்டு. ஆசிரியங்கிறது ஒரு எழுவாயை அடுத்து என்னது? வல்லினம் மிகக்கூடாது. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சாலும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், பசு கூட்டல் குறித்து, பசு குறித்து, அதே தான் இங்கே பாருங்கள். பசுங்கிறது ஒரு எழுவாயை அடுத்து வல்லொற்று மிகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சாலும் சரி, குறித்துங்கிற சொல்லுக்கு முன்னாடி ஒரு பெயர் சொல் வந்து இணையும் பொழுது வல்லொற்று மிகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அதே போல் ஆடு கூட்டல் தவிரவுக்கும் அதே தான். சரிங்களா? ஆடு கூட்டல் தவிர, ஆடு தவிர. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒன்று ஏற்கனவே படித்ததில் இது பொருந்தி வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன சொன்ன மாதிரி எழுவாயை அடுத்து, இதெல்லாம் எழுவாய் தான், எழுவாயை அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த பற்றி, பொருட்டு, குறித்து, தவிர இந்த சொற்களுக்கு முன்னாடி ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா இந்த 2 சொல்லையும் சேர்த்து எழுதும்போது வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து வரும்பொழுது அது சொல்லை பொறுத்து வல்லினம் மிகுவா மிகாதான்னு பார்த்துக்கலாம். பார்த்தது இந்த 2 எழுத்துக்களுக்குள்ளே தான். அதே போல் தான் இங்கேயும் இவருங்க என்னது? காடு கூட்டல் தோறும், நாடு கூட்டல் தோறும், இந்த 2 எழுத்துக்களுக்குள்ளே தான் ஒற்று மிகுதா மிகாதான்னு பார்த்துருக்கோம். அதே போல் தான் எனது இதற்கு முந்தினதுலையும் பாருங்கள், அவன் சொன்னபடி சென்றபடியிலே என்னது? இந்த 2 சொற்கள் தான். இந்த 2 சொற்கள் இணையும் பொழுது ஒற்று மிகுதா மிகாதாங்கிறது தான் விஷயம். சரிங்களா? இதற்கு அடுத்து வரதெல்லாம் அடுத்தடுத்து. சரிங்களா? பாருங்கள், அடுத்து 56வது எடுத்துக்காட்டு. இதுதான் வந்து வல்லினம் மிகாதல்ல இறுதி.
சரிங்களா, இதோட முடியுது. அம்மை, அப்பர், மாமி, அண்ணி, தந்தை, தம்பி, தங்கை உள்ளிட்ட முறை பெயர்களையும் அம்மா, அப்பா, மாமா, மாமி, அண்ணா, அண்ணி, தம்பி, அக்கா உள்ளிட்ட முறைவிலி பெயர்களையும் அடுத்து வல்லினம் வந்து மிகாது. சரிங்களா, முறைப்பெயர் முறைவிலி பெயர் 2 பேர்களையும் அடுத்து என்னது வல்லொற்று மிகுந்து வராது. எக்ஸாம்பிள் பாருங்கள், டக்குன்னு புரிஞ்சிடும். அம்மை கோயிலுக்கு சென்றுள்ளார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு, அது வேற. இங்கே என்னது வினைமுற்று வந்திருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டுள்ள இது வந்து ஒரு வினையச்சத்தொடர், அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் கரெக்டு. அதே போல் வன்தொடர் குற்றியலுகிற வினையச்ச சொல் கோயிலுக்குங்கிறது, அப்போ அந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுந்திருக்கு. இந்த இடம் கரெக்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விழிப்பெயரை அடுத்து வல்லொற்று வல்லின உயிர்மை வருதல், இது விழிப்பெயருங்க. அம்மை, அப்பர், இதுதான் வருமொழி. நம்ம இந்த 2 சொல் தான் பார்க்குறோம். இந்த 2 சொல்லில் இது வருமொழி முதல்ல வல்லின உயிர்மை வந்திருக்கு. அப்போ ஒற்று மிகக்கூடாது. ஏன்? அம்மைங்கிறது விழிப்பெயர். அப்பா, அதே போல் அப்பா கூட்டல் சோறு பாருங்கள், இது 2 தான். மாமி கூட்டல் சென்றால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 இடத்துல இது 2 தான் நமக்கு விஷயம். அண்ணி கூட்டல் கூப்பிட்ட இது 2 தான். தந்தை கூட்டல் தாங்கினார், இந்த இடத்துல தம்பி கூட்டல் பார்த்தான், இது 2 தான். தங்கை கூட்டல் பூச்சுட்டான், இந்த 2க்கு தான் நம்ம பார்க்கணும். அடுத்து வர தொடரை பற்றி நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அப்போ அம்மை, அப்பர், மாமி, அண்ணி, தந்தை, தம்பி இந்த சொற்களை அடுத்து இந்த சொற்கள்லாம் நிலைமொழியாக வந்து வருமொழி முதல்ல காச தப வந்துச்சுன்னா வல்லொற்று மிகாது. அதே போல் தான் முறை விழிப்பெயரும் பாருங்கள். அம்மா முறை, ஆனால் விழிப்பெயராக சொல்கிறோம். அப்பா, மாமா, மாமி, அண்ணா, அண்ணி, தம்பி, தங்கை இது எல்லாமே வந்து எனது முறை விழிப்பெயர்கள். இவற்றை அடுத்து காசா தாபாவை முதலாவதாக கொண்ட சொற்கள் வந்து புணரும் பொழுது வல்லொற்று மிகாது, வழி மிகாது என்பதுதான் சரி. சரிங்களா, இதோட வந்து நமக்கு வழி மிகுதல் மிகாதல் முடியுது. பாருங்களா, அக்கா தருவீர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறானதும் சரியானதும் சொல்லிட்டு நமக்கு பிழை திருத்த அந்த பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு சில இடங்களில் வல்லொற்று மிகுந்து வர்றது மிகாதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதோட வந்து நமக்கு வழி மிகுதல் இது வந்து ஒரு 2 வீடியோ பதிவில் போட்டிருக்கோம். சரிங்களா, அதில் வந்து 62 வழிமிகுதல் இடங்கள் பார்த்தோம். அதே போல் வழிமிகாவில் 56 வழிமிகா இடங்கள் பார்த்துருக்கோம். அதற்காக எந்தெந்த இடங்கள்லாம் விதிவிலக்கு, எந்த இடங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கும் 2 வீடியோ பதிவில் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த 4 பதிவுமே வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து தெளிவாக ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன காரணத்தால் இதே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு தொடர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு சொல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல வழி மிகுது, இன்னொரு இடத்துல வழி மிகாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீதியெல்லாம் ஈஸியாக படிச்சுடுவீங்க. எது வந்து காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரியுதோ அது மட்டும் தான். ஏன்னா 2 விதிவிலக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வழிமிகுதல் மிகாதல், அதாவது சந்திப்பிழை ஒற்றுப்பிழை வந்து மிக எளிமையாக புரிஞ்சிடும். சரிங்களா, இந்த வீடியோ 1க்கு 2 முறை கூட நல்லா பார்த்து பொறுமையாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலும் இதே தான் இருக்க போகுது. ஆனால் இதில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்கியங்கள் தொடர்கள் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்து எளிமையாக புரியக்கூடிய வகையில் இதில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதில் வந்து தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து நம்ம வழிமிகுதல் மிகாதலுக்கு இதை வந்து எடுத்திருக்கோம். அதே போல் மற்ற புத்தகங்கள்லாம் சொல்கிறாங்க அவுட் சோர்ஸில், இந்த புத்தகங்கள் அதில் வந்து அதிகமாக சேர்க்கப்படலை. இந்த புத்தகங்களை வந்து படிக்கணும், கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும். தமிழில் ஒற்றி பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள், இந்த புத்தகத்தில் வந்து முழுமையாகவே வந்து நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே தெளிவாக கவர் ஆகுது. சரிங்களா, மற்ற நிறைய பேத்துக்கு இந்த புத்தகம் தெரியல. அதனால் நம்ம இந்த வீடியோ பதிவிடும் பொழுது இந்த வீடியோவோ இல்லை இதற்கு முந்தின வீடியோலேயே வந்துட்டு இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்க சொல்கிறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு முழு புத்தகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதற்கடுத்து நம்ம இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே பார்ப்போம். பிழை திருத்தம் டாபிக் இருக்குது. அடுத்து வழிமிகுதல் மிகாதலே இன்னொரு தலைப்பு என்ன இதே புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழிமிகும் நிலைமொழிகள். வெறும் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து விதிகள் கொடுத்து எக்ஸாம்பிளாக இருக்கா, அதில் எக்ஸாம்பிள் மட்டும் இருக்கும். அதே போல் வழி மிகா நிலைமொழிகள்,
என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையுமே நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது தான் வலி மிகக்கூடிய நிலைமொழிகள் எது, வலி மிகாத நிலைமொழிகள் எது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாலே உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகிடும். அதே போல் படிக்கும் பொழுது எந்தெந்த இடத்துலாம் வலி மிகாது அப்படிங்கிறத நல்லா அக்யூரேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எது மிகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். மிகும் தெரியுங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவு தெரிஞ்சிடும். எந்த இடத்துல மிகாது, ஏன் மிகாது, என்ன காரணத்தால் மிகாது, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கிளியராக படிச்சிருவீங்க. சரிங்களா? அதே போல் ரெண்டையுமே முட்டி முட்டி படித்து குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒன்றை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, இன்னொன்று ஓரலாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வலி மிகாத கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். வலி மிகுதலை என்னது ஓரலாக படிச்சுக்கணும். அதாவது வலி மிகுதல்னு மைண்டு சொல்லிச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியணும் இது இப்படி இருந்தாலும் இன்ன காரணத்துக்காக வலி மிகாது. அப்போ உங்களுக்கு வலி மிகாதல் தான் எனது முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. அதனால் சொல்கிறேன், ரெண்டுமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பயனற்று போகும். சரிங்களா? ஏதாவது ஒன்றை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, இன்னொன்றில் தேவைப்படுறது மட்டும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சரிங்களா? ரெண்டையுமே படிச்சிங்கன்னா குழம்பிடுவீங்க. ஒரு 30க்கு இப்போ இதில் 50 இருக்குது. 50க்குள்ள ஒரு 40 நீங்கள் நல்லா படித்தா கூட மீதி இந்த 40 தவிர மீதி இருக்க எல்லாமே என்னது வல்லினம் மிகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிகாதில் ஒரு 40 தெரிஞ்சுன்னா இதில் இந்த 40 தெளிவாக தெரியும் சார் எனக்கு, இல்லை 50 தெளிவாக தெரிஞ்சுன்னா இந்த 50 தவிர மீதி எல்லாமே எனது மிகவும் கன்ஃபார்மாக தெரியும். அதை தாண்டியாக உங்களுக்கு எனது சந்திப்பிலை வந்துட போகுது. மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சது வந்துடும்ல, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்படி நோட்ஸ் எடுக்க முடியலன்னா கூட திரும்ப திரும்ப பார்த்து அந்த விதிவிலக்கா வரக்கூடிய சில இடங்கள் ஒற்றுமை இருக்கும் பற்றிலாம் ஒற்றுமை வேற்றுமை மட்டும் குறிப்பெடுத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும், ஒரு கிளியர் ஐடியா வரும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.